Tn என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு எனில் T2n மைனஸ் Tn மதிப்பு என்னன்னு கேட்கலாம். எப்படி சார் ஆன்சர் பண்றது? ஒண்ணுமே இல்லை. இப்ப பாருங்க, ரெண்டுமே எழுதிக்கலாம். Tn கணக்கு ஃபார்முலா அது a plus n minus 1 into d. ஓகே, அப்ப என்னது இங்க n கொடுத்தோம்னா இங்க என்னதான் கொடுக்கணும்? n தான் கொடுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி T2n அப்ப என்ன வரும்? a plus n இப்ப என்ன பண்ணும்? 2n minus 1 into t. அவ்வளவுதான். இங்க n-னா இங்க n கொடுப்பேன், 2n-னா 2n கொடுப்பேன். ஓகேங்களா? சரி, இப்ப உள்ள வச்சு பெருக்கணும். ஓகே, அப்ப a plus உள்ள பெருக்குனா nt minus t. அடுத்து a plus இந்த d உள்ள வச்சு பெருக்குனா 2nd அடுத்து minus t. ஓகேவா? இப்போ என்ன பண்றேன்? ரெண்டுமே நான் தனித்தனியா எழுதிட்டேன். பட் क्वेश्चन நமக்கு என்ன கேட்டாங்க? t2n minus tn. ஓகேவா? அப்ப t2n minus tn. ஓகே, ஃபர்ஸ்ட் t2n எழுதலாமா? ஓகே, இதுக்கு மதிப்பு எனக்கு எவ்வளவு? a plus 2nt minus t. அடுத்து மைனஸ் ஆஃப் tn மதிப்பு என்னது? a plus nd minus t. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போறோம் பார்த்தா, இந்த மைனஸ் டி உள்ள பெருக்கும்ல, ஸோ அப்படி பெருக்கும் மாதிரி என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் உள்ளது அப்படியே தான் இருக்கும். a plus 2nd minus t. இதை மைனஸ் பெருக்கும்போது மைனஸ் a மைனஸ் nd plus t. ஓகேவா? இப்போ என்ன பார்த்தீங்கன்னா மைனஸ் டி பிளஸ் டி கேன்சல். அடுத்து மைனஸ் ஏ பிளஸ் ஏ கேன்சல். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா 2nt இங்க மைனஸ் nt. அப்ப ரெண்டு ntல ஒரு nt போச்சுன்னா வரும், ஒரு nt தான் வரும். ஸோ அப்போ ஆன்சர் என்னது? nd. ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ அவங்க என்ன கொடுத்தாங்களோ அதே ஃபார்முலா கொண்டு போய் நம்ம ஃபார்முலா படி அப்ளை பண்ணி அங்கே ஆன்சர் பண்ணியாச்சு, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா tn = a plus n minus 1 × d. ஓகே, இந்த ஃபார்முலா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க.